தன்னுடைய கிரிக்கெட் பயணத்திலேயே மிகவும் மோசமான காலகட்டத்தில் இருக்கிறார் விராட் கோலி. இதுவரை எப்போதும் 4 இன்னிங்ஸில் தொடர்ந்து ஒற்றை இலக்கத்தில் ஆட்டமிழக்காத கோலி தற்போது T20 உலகக்கோப்பையில் இந்த மோசமான சாதனையை செய்துள்ளார். வருட தொடக்கத்தில் நடைபெற்ற ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான T20 தொடரின் கடைசி போட்டியில் முதல் பந்திலேயே டக் அவுட் ஆனார் கோலி. சர்வதேச T20 போட்டிகளில் அதுவே விராட் கோலி பதிவு செய்த முதல் டக் அவுட். அதைத் தொடர்ந்து IPL தொடரில் அதிக ரன்களை குவிக்கும் வீரராகவே வலம் வந்த கோலி 2024 T20 உலகக்கோப்பை தொடரில் படு மோசமாக சொதப்பியுள்ளார். இந்திய அணி ஆடிய முதல் 3 போட்டிகளிலுமே ஒற்றை இலக்கத்தில் ஆட்டமிழந்து அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளார். அமெரிக்க அணிக்கு எதிரான T20 போட்டியிலும் சந்தித்த முதல் பந்திலேயே டக் அவுட் ஆன விராட் கோலியின் நிலைமைக்கு RCB வீரர்களும் ஒரு வகையில் காரணம் என சொல்லப்படுகிறது. சர்வதேச கிரிக்கெட் பொறுத்தவரை பெரும்பாலும் 3ஆம் வரிசை வீரராகவே ஆடும் கோலி IPL தொடரில் மட்டும்தான் தொடக்க வீரராக ஆடுவது வழக்கம். அதிக ரன்களை சேர்ப்பார் என பல ஆண்டுகளாகவே RCB ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். 2022ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பை தொடரின் போதே விராட் கோலியின் பேட்டிங் தொடர்பான விமர்சனங்கள் எழுந்தன. அந்த தொடரில் அவர் குறிப்பிடத்தக்க ரன்களை எடுத்த போதும் அவரது ஸ்ட்ரைக் ரேட் குறித்த விமர்சனங்களும் கூடவே பயணித்தன. RCB ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் முன்னாள் கிரிக்கெட் வீரர்களும் கூட விராட் கோலி தொடக்க ஆட்டக்காரராக விளையாட வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்க தொடங்கினர். T20 தொடரில் விராட் கோலியை 3ஆம் வரிசையில் ஆட வைத்து அவர் ரன்களை எடுக்கவில்லை என்றாலும் இந்திய அணி தோல்வியடைந்தாலும் கடும் விமர்சனங்களை சந்திக்க நேரிடும் என்பதாலேயே BCCI மற்றும் இந்திய அணி நிர்வாகம் அவரை தொடக்க வீரராக ஆட வைத்துள்ளனர். ஆனால் இந்த முடிவே கோலியின் தற்போதைய மோசமான ஃபார்முக்கு காரணமாக உள்ளதாக கிரிக்கெட் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இந்திய அணிக்கு பலம் சேர்க்க வேண்டும் என்பதே அவரது ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.